வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முக்கிய அரசியல் நியமனங்கள் தேசிய மக்கள் சக்தியால் மேற்கொள்ளப்படுவதால் ஊழலை ஒழிப்பது எப்படி சாத்தியமாகும் என்று துஷார இந்துனில் கேள்வி. நவீன தொழில்நுட்பம் வழியாக நீதிமன்ற விசாரணைகளில் பங்கேற்க புதிய சட்டமூலம். அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவிப்பு. வடக்கு கிழக்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்த அரசு எண்ணவில்லை. பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. இனஅழைப்பு குறித்து வெளியிடப்பட்ட கருத்தை அமைச்சர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு அரசு சேவை அமைப்பே காரணமாக இருப்பதாக அமைச்சர் லால்காந்த தெரிவிக்கும் நிலையில் தற்போதைய அரசில் முக்கிய அரசியல் நியமனங்கள் தேசிய மக்கள் சக்தியினரால் மேற்கொள்ளப்படுவதனால் ஊழலை ஒழிப்பது எப்படி சாத்தியமாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், அரசு சேவை அமைப்பை ஊழலுக்கு பொறுப்பாக்க முயற்சி வரலாற்று உண்மைகளுக்கு முரணாகும். கடந்த ஆட்சிகளில் பல அரசியல்வாதிகள் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. உண்மையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இணைந்தால்தான் ஊழல் நடைபெறும். இதை அமைச்சர் லால்காந்த நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அரசியல் சூழலில் கணக்காய்வாளர் பதவிக்கு கூட நம்பிக்கையற்ற மற்றும் ஜனாதிபதியுடன் நெருக்கமான நபர் ஒருவர் பரிந்துரைக்கப்படுகிறார். அந்த நபர் கடந்த 2 மாதங்களாக காலியான அரச கணக்காய்வாளர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அரசியலமைப்பு பேரவை இதற்கு தடையாக செயல்பட்டு வருகிறது. பேரவை இன்னமும் 2 முறை கூடும் போதும் அந்த நபர் குறித்த விவரங்களை ஆராய கால அவகாசம் கோரப்பட்டது. பின்னர் பேரவையின் 5 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். ஆனால் பிரதமர் ஹரணி மற்றும் அமைச்சர்கள் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட 3 அவருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். லால்காந்த ஊழல் பற்றி பேசுவதால் உண்மையான கணக்காய்வு மற்றும் கணக்கெடுப்பு பணிகள் தேவைப்படுகின்றது. அனுபவம் மிக்க மற்றும் தகுதியான நபர்கள் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி பரிந்துரைக்கும் நபர்கள் பெரும்பாலும் அவரது நண்பர்கள், பழைய பல்கலைக்கழக தோழர்கள் மற்றும் தற்போதைய அரசு நிறுவனங்களின் தலைவர்களாக உள்ளார்கள். இதுபோன்ற அரசியல் நியமனங்கள் தொடரும் வரை நாட்டில் ஊழலை ஒழிப்பது ஒரு கனவாகவே தொடரும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்போல் வெளிநாட்டில் உள்ளவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகளால் நீதிமன்றத்திற்கு வர முடியாதவர்கள் எதிர்காலத்தில் நேரில் ஆஜராகாமல் சிறைச்சாலையிலிருந்தே அல்லது தங்களுடைய இருப்பிடத்திலிருந்தே தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்ற விசாரணைகளில் பங்கேற்க முடியும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். அதேபோல் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஏதேனும் வழக்கு விசாரணைகளுக்காக இனி இலங்கைக்கு வருகை தர வேண்டிய அவசியமில்லை. தூதுவராலயத்தின் ஊடாக சாட்சியம் வழங்க முடியும். இது குறித்து சட்டப்பூர்வ வசதிகளை உருவாக்கும் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின் திருத்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் மேலும் தெரிவித்த போது, பொதுமக்கள் நீதிமன்றத்திற்கு வர விரும்புவதில்லை, நேரம் வீணாகும் என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது. சாட்சியாளர்கள் சந்தேக நபர்கள் நேரில் ஆஜராக முடியாத சூழ்நிலைக்கு தீர்வாக இந்த சட்டம் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் தொலைபேசிகளால் வீடியோ தொழில்நுட்பம் மூலமாக சாட்சியம் பெற முடியும். கோவிட் கால பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிகழ்நிலை விசாரணைகளில் சட்ட அங்கீகாரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பிரிவு 144 4 கீழ் உயிர் அபாயம் உள்ளவர்கள், நோயாளிகள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆகியோர் நேரில் வர தேவையில்லை. அண்மையில் ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும்போது கொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறான அபாயங்களை தவிர்ப்பதற்காகவே இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் உரிமையுள்ள மக்களுக்கு அவற்றை உடனடியாக மீள கைமாற்றுவதற்கான அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற குழு அறை ஒன்றில் இன்று நடைபெற்றிருந்த வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் நில உரிமை பிரச்சனைகள் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று பேசும்போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட நிலங்களை மீளமைக்கும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் உருவாகியுள்ளன என்றும் பலரிடம் தங்களின் நில உரிமை நிரூபிக்கும் ஆவணங்கள் இல்லாத நிலைமை காணப்படுவதாகவும் அந்த பகுதிகளை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த பிரச்சனைகளுக்கு மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு திட்டமிட்ட சட்டப்படி உறுதிப்படுத்தப்பட்ட நடவடிக்கை அவசியமாக உள்ளதாகவும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சில குழுக்களால் மோசடியாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு நீதிபூர்வமான தீர்வினை வழங்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் வைத்துள்ளார்கள் என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் உரிய நடைமுறைகள் மற்றும் சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் காணிகள் வழங்கப்படும் எனவும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் அரசு செயல்படுவதாகவும் எந்தவிதமான நிலங்களை கையகப்படுத்தும் எண்ணமோ திட்டமோ அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை புரொவின்ஸ் பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் நிலம் 50 மில்லியன் ரூபாவுக்கு வாங்கப்பட்ட விவகாரமே இந்த வழக்கின் மைய காரியமாகும். விசாரணை நடைபெறும் வேளையில் பசில் ராஜபக்ச தற்போது சுகவீனமடைந்து வெளிநாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலம் பசில் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரியான புனியகாந்தி என்பவரின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு 2017ஆம் ஆண்டு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனஅழிப்பு நடந்ததாக கூறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தின் கருத்தை அவர் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் நீக்குதல் தொடர்பான சட்டமூலங்களை பற்றிய விவாதத்தின் போது உரையாற்றியிருந்த அவர் இலங்கையில் இனஅழிப்பு குறித்து பேசுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியதை நான் கவனித்தேன். இது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு எதிரானது. இதுபோன்று பயங்கரமான கூற்றுக்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். அத்துடன் வெளிவிவகார அமைச்சராக விளங்கும் ஒருவர் சர்வதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொறுப்பில் இருப்பதனால் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவது தன்னையும் அமைச்சையும் கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசு இனஅழிப்பு குற்றச்சாட்டை எதிர்கொள்ள துணிந்ததில்லை. அதனால் தான் ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயங்குகின்றது. இனஅழிப்பு என்பது ஒரு சகல குற்றமாகும். அதற்கு வழக்குகள் தற்காலிக அரசியல் கட்டுப்பாடுகளின்றி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் முந்தைய அரசுகளின் தவறுகளை சுட்டிக்காட்டிய போதும் அவர்களே இனஅழிப்பு குறித்த விசாரணைகள் மற்றும் நீதி அமைப்பு தொடர்பில் முன்னேற்றம் செய்யவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். இனஅழிப்பு குறித்து கூறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இன்றைய அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை காட்டுகிறது. இது அரசாங்கத்தின் மந்தமான பீதியடைந்த மனநிலையை பிரதிபலிக்கிறது. அரசாங்கம் தன் நிலைப்பாட்டை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா போகஸ்வவ கல்நிகம கிராமத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகள் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடமான வீட்டில் நேற்று மாலை சோதனை செய்யப்பட்டது. சோதனைக்கு பிறகு வீட்டில் 2 கிராம் கேரள கஞ்சா இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விரிவான சோதனையின் போது துப்பாக்கி ரவைகள், விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகள், காலணிகள், கால் சட்டைகள், தொப்பிகள் மற்றும் பிற பிரத்யேக உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு போலீஸ் சிறப்பு தடுப்பு படை வீரர் எனவும் அவர் இந்த பொருட்களை வீட்டில் மறைத்து வைத்திருந்தவும் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் 39 வயதுடைய ஹிங்குராங்குட புலனறுவை பகுதியை சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் மற்றும் மற்றொருவர் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர்.